ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கரியர் யூடியூப் சேனல். கூகுள் லான்ச் பண்ண பொமேலி ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கூகுள் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி பொமேலி ஏஐன்னு சொல்லி ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணவங்க. அதுன்னு யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லாட்டி ஆர்கனைசேஷனுக்கோ அட் கிரியேட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டிங் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணவங்க. அதாவது இந்த பொமேலி ஏஐல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பிளாட்ஃபார்ம் யூஆர்எல், அதாவது உங்களோட வெப்சைட்டாக இருக்கலாம், போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், இல்லாட்டி இன்ஸ்டாவாக இருக்கலாம். பேசிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தா ஏஐ போட்டு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் எல்லாமே கோ த்ரூ பண்ணி ஃபர்ஸ்ட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். உங்களோட தீம் கலர் எடுக்கும், அதாவது நீங்கள் மெயினாக என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொகுத்து பொமேலி ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் கம்பெயின் அட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் கிரியேட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு அதிகளவான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. நெக்ஸ்ட்டாக இந்த பொமேலி ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பொமேலி ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா பொமேலி ஏஐன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அது பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐ இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொமேலி இஸ் நாட் yet அவைலபிள்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நாங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு VPN சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த VPN சூட்டபிள் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த VPN கனெக்ட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிட்டுது. ஓப்பன் ஆன ஒரு பார்த்தீங்கன்னா கீழே லெட்ஸ் கோன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டியோ வெப்சைட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட் யூஆர்எல் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வெப்சைட் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் யூஆர்எல் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தேன்டா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் கம்பெயின் அட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டாக பேஜ் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட சமனைசிங் யுவர் பிஸ்னஸ், ஃபைண்டிங் யுவர் லோகோ, ரைட்டிங் யுவர் டெக்லைன், கெதரிங் யுவர் கலர்ஸ் எல்லாமே அதுலேருந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஆப்பிள்ன்ற லிங்க் இருக்குது, என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ணாங்க, ஆப்பிள் என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கு வெப்சைட்டில், என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கு, என்ன கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது டெக்லைன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லுக்ஸ் குட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிரியேட் லான்ச் கம்பைன் ஷோ அவர் பிராண்ட்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுத்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஜென்ரேட் ஐடியாஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஐடியா ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஜென்ரேட்டான அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இல்லாட்டி நீங்கள் ரீஜென்ரேட்டும் கொடுத்துக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் லேஅவுட் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் திருப்பி ஜென்ரேட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமான்னு நம்புறேன். ஸோ இந்த AI டூலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது உங்களோட ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் கம்பெனி கண்டக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா கூகுள் 100% ஃப்ரீயாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த வித லிமிடேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூஸ் வரணும் பண்ண மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.